அருண் விஜய் ஒரு வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு கதாபாத்திரம். எல்லா இடத்துலையுமே தன்னோட பாடி லாங்குவேஜ்லையும் எக்ஸ்பிரஷன்ஸ்லையுமே வந்து அவர் கவர் பண்ணணும். அருமையாக பண்ணியிருக்காரு, அல்டிமேட்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல அவர் போட்டிருக்கிற அந்த மெனக்கெடுதல் தெரியுது. நிறைய மேபி ரெஃபரன்ஸ்லாம் வந்து அவர் பாலா சார் சொல்லியிருப்பாரு. அதையுமே அவர் மைண்டில் வச்சுக்கிட்டாலும் கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் அவுட் இது வந்து அருண் விஜய்க்கு இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கும். அவரோட நடிப்புக்கு இது ஒரு டாப் கிளாஸாக இருக்கும். தங்கையா வருவாங்க. உண்மையிலேயே படம் முழுக்க முக்கால்வாசி நேரம் அவங்க அழுதுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குமே. அவங்க அழுகிறப்ப நம்ம அழுகணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய கலை. ஸ்க்ரீன்ல ஒருத்தவங்க அழுகிறப்போ நம்ம அழுதாதான் அவங்களோட நடிப்பு நம்மள தொற்றுக்குன்னு இருக்கும். அது நிறைய இடம் டச் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துல இசை வந்து ஜி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம்சியஸ், ரெண்டு பேருமே அவங்களோட பங்குக்கு பாடல்களும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி அருமையா பண்ணியிருக்காங்க, செம்மையா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சண்டை காட்சிகள் மற்ற படத்தில் வர சண்டை காட்சிகளுக்கும் பாலா படத்தில் வர சண்டை காட்சிகளுக்கு என்னன்னா எதார்த்தத்தின் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி அந்த ஹீரோவோட கோபம் பாலாவோட கோபமா இருக்கும், சொசைட்டியோட கோபமா இருக்கும். ஸோ அந்த அடி ஒன்று இடி மாதிரி இருக்கும்வாங்களா, அந்த மாதிரி இருக்கு. பட் அப்படி இருக்கும். இந்த படத்துலையுமே ஆக்ஷன் சீன்ஸ் பிரமாதப்படுத்திருக்காங்க. அந்த கோரியோ பண்ண விதம் ரொம்பவே அருமையா இருந்தது. படம் ஃபைட்ஸ் அப்போ அங்கங்கே நிறைய இடத்துல வரதா இருந்தால் கூட அதை ரொம்பவே வந்து அழகா வந்து வித்தியாசப்படுத்தி பண்ணியிருக்காங்க. சிறப்பாக இருந்தது. படம் வந்துட்டு வணங்கான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து உண்மையிலேயே எமோஷ்னலாக பயங்கரமாக என்ன டச் பண்ணிச்சுன்னு சொல்லணும். எனக்கு வந்து 85 கொடுப்பேன். இட் வாஸ் கம்ப்ளீட்லி பியோர்லி அருண் விஜயின் தாண்டவம்னு சொல்லலாம்.